பிரைஸ் த லார்ட். இன்றைய வேத வசனம் யோவான் அதிகாரம் 17, இறை வார்த்தைகள் 17. உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும், உமது வார்த்தையே உண்மை. அவருடைய வார்த்தை ஒவ்வொன்றும் உண்மையாயிருக்கிறது பிரியமானவர்களே. அவருடைய வார்த்தை ஒவ்வொன்றும் நம்மளுக்கு வெளிச்சமாய் இருக்கிறது பிரியமானவர்களே. ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இருளை வெளிச்சமாக்கக்கூடிய வல்லமை கொண்ட வார்த்தைகள், உண்மையுள்ள வார்த்தைகள், உயிர் உள்ள வார்த்தைகள். இப்படி நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம் பிரியமானவர்களே. எவ்வளவோ வார்த்தைகள் மூலமாக ஆண்டவர் நம்மளை நேசிக்கக்கூடியவராகவும் அந்த வார்த்தையின் மூலியமாக நம்மளை குணமாக்கக்கூடியவராகவும் இருக்கிறார். நம்ம கஷ்டப்படும் பொழுதெல்லாம், கஷ்டப்படும் உள்ளம் உடைந்த நேரங்களில் மன வருத்தம் அடைஞ்சு போய் இருப்போம், எல்லாராலும் கைவிடப்பட்டு இருப்போம். சில நேரங்களில் மனிதர் எல்லாரும் நம்மளை என்ன செய்வாங்க, நெருக்கத்தின் மத்தியில் இருப்போம், மனுஷர்களுக்கு மத்தியில் நெருக்கத்தில் இருப்போம், பாடுகளின் மத்தியில் இருக்கும் பொழுது அவருடைய வார்த்தை நம்மளுக்கு கடந்து வருதுன்னு பாருங்க. நீ பயப்படாதே அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. அப்போ அந்த வார்த்தையை பார்த்தவொடனே யாரோ ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க, ஒரு ஊழியக்காரங்க வந்து சொல்கிறாங்க, இல்லைன்னா நம்ம எதுலேயோ பார்க்குறோம், ஒரு வாகனத்துலேயோ எதுலேயோ நம்ம பார்க்குறோம், நீ பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி அந்த வார்த்தை இருக்கும் பொழுது நம்மளுக்குள்ளே எப்படி இருக்கும் பிரியமானவர்களே? சந்தோஷமாக இருக்கும். யாரோ நம்மளை பார்த்து பயப்படக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, அப்போ அப்படின்னு சொல்லி ஒரு அந்த கலக்கம் நீங்கி அப்போ நம்ம பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மளுக்குள்ளே தோன்றும். அப்போ நம்மளுக்குள்ளே உள்ள நெருக்கங்கள், பாடுகள் எல்லாமே அந்த வார்த்தை மூலமாக கடந்து போகும் பிரியமானவர்களே. ஆண்டவருடைய வார்த்தை அப்பேற்பட்ட வார்த்தை, உண்மையான வார்த்தை. அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உண்மை பிரியமானவர்களே. இதில் எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் உயிராக செயல்படுகிறது. நோய் நீக்கும் மருந்தாக செயல்படுகிறது. பேயை ஓட்டுகிற வல்லமை கொண்ட வார்த்தையாக செயல்படுகிறது. ஆண்டவருடைய நாமத்தில் நம்ம எதை கேட்டாலும், இயேசு என்ற நாமத்தில் எதை கேட்டாலும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அதில் விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார் பிரியமானவர்களே. அதான் இதில் எழுதப்பட்ட வார்த்தைகளும் உண்மையாக இருக்கிறது பிரியமானவர்களே. இது பொய் சொல்லாது இந்த வார்த்தை. உங்களுக்கு ஏதாவது ஆண்டவர் வசனம் கொடுத்துருக்காங்களா, அது நிறைவேறலையா? நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க பிரியமானவர்களே. அந்த வசனத்தை வச்சு ஒவ்வொரு நாள் நீங்கள் ஜெபிங்க. ஏசப்பா, அந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் எனக்கு தந்திருக்கீங்கல்ல, இந்த வாக்கு தத்தம் நிறைவேறட்டும் இயேசுவின் நாமத்தினலன்னு கேளுங்க. இயேசுவின் நாமத்தில் கேளுங்க. எதை கேட்டாலும் ஆண்டவர் தருவேன்னு சொல்கிறார் பிரியமானவர்களே. நீங்கள் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்கிறாரு. அப்போ நம்ம கேட்கும் பொழுது நம்ம பெறுவோம் பிரியமானவர்களே. அவருடைய வார்த்தைகளின்படி நம்ம உண்மையாய் நடக்கும் பொழுது, உண்மையானவனுக்கு கர்த்தரே துணை. அப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம பணிந்து நடக்கும் பொழுது ஆண்டவரே நம்மளுக்கு துணை நிற்பார் பிரியமானவர்களே. அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உயிரும் உண்மையும், அதில் உயிர் இருக்குது, உண்மை இருக்குது. அதே போல் நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளும் உண்மையாய் நடக்கும் பொழுது, அவருக்கு பிரியமான காரியங்களை செய்யும் பொழுது அவர் நம்மளோடு கூட இருப்பதை நம்ம காண முடியும் பிரியமானவர்களே. நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பாடுகளில் இருப்போம். எல்லாருக்கும் ஒவ்வொரு பாடுகள் உண்டு, ஒவ்வொருவருக்கும் உபத்திரவங்கள் உண்டு. ஆனால் அவருடைய வார்த்தை நம்மளுக்கு நன்மை செய்யும் பிரியமானவர்களே. அவருடைய வார்த்தையை படிக்கும் பொழுது ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நன்மை செய்யக்கூடியவராக இருக்கிறார். அதான் அவருடைய வார்த்தை உண்மை பிரியமானவர்களே. எல்லா விதமான கஷ்டத்திலிருந்தும் நீங்கள் எந்த வித கஷ்டத்தையும் ஆண்டவரிடத்துல சொல்லி பாருங்களேன், ஆண்டவர் உங்களுக்கு அதிலிருந்து ஒரு விடுதலை கொடுப்பார் பிரியமானவர்களே. எவ்வளவு நெருக்கத்தில் இருந்தாலும் நீங்கள் உண்மையாக நடக்கிறீங்களா, உண்மையாக நடந்தால் உடனே பதில் வரும் பிரியமானவர்களே. ஆண்டவரிடத்துலேருந்து நம்ம நெருக்கத்தின் மத்தியிலேருந்து ஆண்டவரை கூப்பிட்டா ஆண்டவர் கண்டிப்பாக நம்மளுடைய கூக்குரலை கேட்கிறவராக இருக்கிறார் பிரியமானவர்களே. அவர் நெருக்கத்தை எடுத்து போடுவார்.
துக்கத்தை எடுத்து போடுவார், நம்ம நோய்களை எடுத்து போடுவார், சஞ்சலங்களையும் தவிப்புகளையும் எடுத்து போடுவார். பிரியமானவர்களே, அவர் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய தகப்பனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்ம தான் அவரை மறந்து போயிடுறோம். எல்லா விதமான நேரங்கள்லையும் அவரை என்ன செய்கிறோம்? மறந்து போயிடும். பிரியமானவர்களே, ஆனால் அவருடைய வார்த்தை நம்ம அப்பொழுது நம்ம நெருக்கத்தில் இருக்கும்போது படிக்கும் பொழுதும், வேதனைகளின் மத்தியில் படிக்கும் பொழுதும் பாருங்க, ஒரு ஆறுதல் கொடுப்பார். அந்த ஆறுதலை யாருமே கொடுக்க முடியாது. பிரியமானவர்களே, மனுஷன் யாராலையும் கொடுக்க முடியாது. வசனத்தை எடுத்து படிப்போம் அப்படின்னு சொல்லி படிக்கும் பொழுது பாருங்க, அவர் நம்மளை தேற்றுவதை நம்ம காண முடியும். அந்த வார்த்தையில் ஏதாவது ஒரு வார்த்தை நம்மளை தொட்டு நம்மளை பேசுவார். அந்த வார்த்தையின் மூலமாக நம்மளை குணப்படுத்துவார். பிரியமானவர்களே, அவருடைய வார்த்தையை படிக்க படிக்க அவர் நம்ம காயங்களையெல்லாம் ஆற்றுவார். மனக்காயங்களாக இருக்கலாம், மனசுல சோர்ந்து போயிருக்கீங்களா? ஐயோ, எனக்கு துக்கம் மட்டும்தானே இருக்குது, வேற ஒன்றுமே இல்லையே, துக்கத்தையே நான் சுமந்து கொண்டே இருக்கிறேனே, எவ்வளவு காலம்தான் அந்த துக்கத்தை நான் சுமந்து கொண்டே இருப்பது கடவுளேன்னு சொல்லி சலிப்புற்ற நிலையில் கேட்டுக்கொண்டு இருக்கீங்களா? பிரியமானவர்களே, உங்களை பார்த்து தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்த்து தான் சொல்கிறார். அவருடைய வார்த்தை உண்மைனும் இவ்வளவு நாளும் செயல்படாத வார்த்தைகள் இனி செயல்பட போகுது. பிரியமானவர்களே, நீங்கள் கலங்காதீங்க. ஆண்டவர் உங்கள் கலக்கங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடுவார், பயத்தை எடுத்து போடுவார். நீங்கள் எந்த காரியத்தில் பயந்து கொண்டிருக்கீங்களோ அந்த காரியத்தை ஆண்டவர் ஜெயமாக மாற்றுவார். பிரியமானவர்களே, ஏன்னா அவர் சொல்லப்பட்ட வார்த்தை உண்மை. பிரியமானவர்களே, அவரும் உண்மையாக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு ஸ்துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளை தந்ததற்காக நன்றி ஏசப்பா. காயப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும், உடைந்து போன ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. அப்பா, இதை பார்த்து கொண்டிருக்கின்ற கேட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும், சிறு பிள்ளைகளையும், வாலிப பிள்ளைகளையும், வாலிபர்களையும், தாய்மார்களையும் தகப்பன்மார்களையும் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. உங்க அன்பு கரத்துக்குள்ளாக, இரத்தத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்குறப்பா. எல்லாவித தீமைகளிலிருந்தும் அவர்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. நீங்களே வழி நடத்துங்கப்பா. பொல்லாத ஆபத்துகள் வராதபடிக்கு, பொல்லாத சஞ்சலங்கள் தவிப்புகள் வராதபடிக்கு இயேசுவின் நாமத்தினாலே காத்து கொள்ளுங்கப்பா. உங்க நாமம் ஒவ்வொருவரையும் காத்து கொள்ளட்டும் ஏசப்பா. ஆமா ஆண்டவரே, இதில் சப்ஸ்கிரைப் செய்கின்ற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும், வாலிபர்களையும் பிள்ளைகளையும் ஒவ்வொருவரையும் உங்கள் இரத்த கோட்டைக்குள்ளாக மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. அவர்கள் விண்ணப்பங்களுக்கு எல்லாம் நீர் பதில் கொடுப்பதற்காக நன்றி ஏசப்பா. ஆமாண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவதற்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.